ஓம் பாஸ்கராய வித்மஹே திவாகராய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் இந்தியாவின் புகழ்பெற்ற நவகிரக தலங்களில் ஒன்றான சூரிய பகவானுக்கான ஒரே கோயில் சூரியனார் கோயில் பற்றிய ஆன்மீக வரலாற்றை காணப்போகிறோம். இந்த கோயில் தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகிலுள்ள திருமங்கலக்குடி கிராமத்தில் அமைந்துள்ளது. இது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முந்தையது. இந்த ஆலயத்தை சோழ மன்னன் குலோத்துங்க சோழன் கட்டினார் என வரலாறு சொல்கிறது. சூரியனார் கோயிலின் முக்கிய தெய்வம் சூரிய பகவான். இவர் பஞ்ச லோகங்களையும் ஒளியாலும் ஆற்றலாலும் வழிநடத்துபவர். எனவே ஆதித்யன் என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கு சூரியனுடன் நவகிரக தேவதைகள் ஒரே கோவிலில் பீடத்தில் காட்சியளிக்கின்றனர். இது இந்தியாவில் மிகவும் அபூர்வமானது. இதோடு இங்கு வழிபடும் போது சூரிய பகவானின் அருளால் மன நிம்மதி, ஆரோக்கியம், செல்வம், கல்வி, கதிர்விழுகள் மற்றும் சூரிய தசையின் பாதிப்புகளில் இருந்து தப்பிக்க முடியும் என நம்பப்படுகிறது. பக்தர்கள் சிறப்பு நேரங்களில் ரத சப்தமி, சூரிய தசை, விவாக யோகம் போன்ற காலங்களில் இங்கு அதிக அளவில் வருகை தருகிறார்கள். இந்த கோயிலில் வழிபடும் முன் நமசிவாய வாழ்த்துடன் மனதை சுத்தமாக்கி ஒளியின் வழிகாட்டுதலுக்காக பிரார்த்தனை செய்வது வழக்கம். இது ஒரு ஆன்மீக பயணம் மட்டுமல்ல, ஒளி, ஒழுக்கம், உடல் நலம், ஞானம் ஆகியவற்றின் வழிகாட்டும் இடம். இவ்வாறு சூரியனார் கோயிலின் ஆன்மீக வரலாறு நம்மை ஒளி வழியாக ஆன்மீக வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்கிறது. நன்றி. ஜெய் சூரிய நாராயணா. மேலும் பல்வேறு ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள கந்தா சரணம் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.